ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் சாம்பார் செய்வதற்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்குங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டுக்குங்க. இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். தக்காளி போட்டு அதே ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு அதே ஃபுல்லாக நம்ம வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக வதங்கிருச்சு. இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டு அதே ஃபுல்லாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி அதே ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 200 கிராம் பருப்பு எடுத்து 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். துவரம் பருப்பை வேக வச்சு பருப்பு போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. பருப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. பருப்பு தண்ணி ஊற்றி அதே ஃபுல்லாக கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்துருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சு இந்த மாங்காய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு ஃபுல்லாக மாங்காய் போட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாங்காய் போட்டு சுவையான மாங்காய் சாம்பார் செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கொதி வரட்டும். மாங்காய் ஃபுல்லாக நல்லா வேகட்டும். கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி தூவி விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மாங்காய் சாம்பார் செமையாக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக மாங்காய் சாம்பார் செமையாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.